வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக உங்களுக்கு கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன். சூடானதும் உங்களுக்கு ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அதே கப்பில் அஸ்கா சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சூடாயிடுச்சு அடுப்பு. இதை கொட்டி நல்லா வறுத்துக்கணும், வெதிப்பிக்கணும்னு சொல்லுவோம், வறுத்துக்கணும்னு சொல்லலாம். எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் வெதுப்புறோம்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கேசரி வந்து நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செவந்துடும். அது கூடவே பாருங்கள், அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த பக்கத்து ஸ்டவ்வில் நீங்கள் சூடு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வேலை ஈஸியாக முடியும். ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிடணும். அந்த அடுப்பை பற்ற வச்சு 3 கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா வந்து செவந்து வரணும், கறியிடக்கூடாது. நல்லா செவந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சாச்சு. வந்து நெய் ஊற்றி, நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா சூடானதும் இந்த திராட்சை முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, திராட்சை முந்திரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை போட்டு அப்படியே வறுத்துற வேண்டியது அதுலேயே. நல்லா அது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை அதிலே போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா செவந்து வந்துச்சுங்க. நல்லா இந்த நம்ம வெதிப்பு வச்சுருக்க ரவையும் அதிலே கொட்டி கிண்டணும். கொஞ்சம் நல்லா நெய்யிலேயே அப்படி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பு வழுக்குது, கொஞ்சம் இடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இந்த தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அதில் எடுத்து போட்டு கிண்டிடணும். தண்ணி 3 கப் அளவுக்கு நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே கிண்ட வேண்டியது. நமக்கு வேலை அந்த தண்ணி கொதித்ததுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இதில் கூட வந்து நீங்கள் அந்த கலரு சேர்த்துக்கலாம். அது நல்லா எல்லாத்துக்கு கூடயும் மிங்கிள் ஆயிரும் கலரு. நல்லா கொஞ்சம் கிண்டணும். கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். கேசரி வெந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம அந்த 1 கப்பு அஸ்காவை ஆட் பண்ணிடணும். வேகிறதுக்கு முன்னால் சேர்த்துட்டோம்னா அது வேகாது. அதனால் வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். அந்த அஸ்கா உருகி வரும். கொஞ்சம் அப்படியே சிம்மிலே வச்சு வேக விட்டோம்னா நமக்கு போதுங்க. அல்வா மாதிரி வந்துடும் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கொதிச்சாதான் எல்லாம் சர்க்கரை வந்து நல்லா கரையும். கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி விடுங்க, கட்டிப்படாமல் இருக்கணும்.
அவ்வளோதாங்க. இறக்க போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம ஏலக்காய் நச்சு வச்சு சேர்த்துருங்க. ஒரு பாக்கெட்டில் அப்படியே வச்சு நச்சு வச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்போ கடைசி சாப்பிட அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ கிண்டையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இறக்க போயில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கணும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக ஸ்மெல் வரும் நல்லா. அவ்வளோ பாருங்கள், இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுனாவே நம்ம அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி சுத்தையில் கரண்டியில் வரணும். ஒட்டாமல் வருதா? தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. ஒட்டலைன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். தண்ணியை வச்சு கொஞ்சம் தொட்டு பார்த்தோம்னா பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுங்களா? கையில் ஒட்டாமல் வருதா? உருண்டுட்டு எப்படி அல்வா மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஈஸி தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.